இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால பைரவருடைய கும்பாபிஷேகம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு கால பைரவர் கும்பாபிஷேகம். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள், இந்த கால பைரவர் ஆலயத்தை சார்ந்த நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டோம். கால பைரவர் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அருள் புரிவார். சொல்லுங்க, ஏதாவது நீங்க கேளுங்க. அரசியல் சூழல் பார்க்கும் பொழுது சித்தாந்தங்கள், கொள்கைகள் தாண்டி தனிநபர் தாக்குதலாகவே இருக்கு. இது எப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு சித்தாந்தம் வந்ததோ, ஒரு சமூகத்தை குறிவைத்து தாக்குவது, தனிநபர்களை குறிவைத்து தாக்குவது தமிழ்நாட்டில் குறைவு. வட மாநிலங்களில் இது மிகவும் அதிகம். இப்போ ஒரு 2 வருஷமாக தமிழ்நாட்டில் இது பெருசாக தலை தூக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை தலை தூக்க விடமாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து கொள்வார்கள். இதற்கு முன்னதாக அதிமுகவினுடைய தலைவர்கள், மறைந்த தலைவர்களாகட்டும், தற்போதைய பொறுப்பாளராகட்டும், இவர்களை மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, அதாவது விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்பட்டது. இப்போ அடுத்த கட்டமாக நேரடியாக உங்ககிட்ட வராரு அண்ணாமலை. வெறுப்பு அரசியல், அதை தவிர எதுவுமே தெரியாது. நாங்கள் கூட ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கையில் இருக்கோம். பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்கள் யாரையும் வெறுப்பு அரசியல் தாக்கி எந்த சமூகத்தையும், எந்த சாதியையும், எந்த மதத்தையும், தனிநபரை தாக்குவது கிடையாது. என்ன குறை நிறைகளை பேசுவோம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பேசுவோம். ஆனால் இவர்கள் உடைய பாரம்பரியம், சித்தாந்தம் தனிநபர் தாக்குதல். அடுத்தது ஆளை வச்சு தாக்குவாங்க. இப்போ இது ஆரம்பம் தானே, அடுத்தது ஆளை வச்சு தாக்குவாங்க. இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், வட மாநிலங்கள் இருந்த இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் கட்டவிழ்த்து விட முயற்சி நடக்கிறது. அந்த முயற்சி ஒருபோது பலிக்காது. சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு பாடல் பாடியதற்காக கைது செய்யப்பட்டார். அது மிகப்பெரிய விமர்சனமாக மாறுது. நேற்று நீதிமன்றம் அவரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் இருந்து வெளியில் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் சீமான் போன்றவர்களாம் அதை இன்னும் கொஞ்சம் பிரபலியப்படுத்துகிறாங்க. அந்த பாடல் மறைந்த தலைவர்கள் ஒரு தலைவரும் அவர்களால் முடிந்ததை தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள். அது இந்த மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க தான் சைக்கிள் கொடுத்தாங்க. அதை மறக்க முடியுமா? நல்ல திட்டங்கள். அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதை மேலெடுத்துட்டு போகிறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு கிராமங்களில் சிமெண்ட் சாலை ஆகட்டும், குடியிருப்புகள் ஆகட்டும், இந்தியாவில் முதல் குடிசை மாற்று வாரியம், குடிசைகளில் இருப்பவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு, பல திட்டங்கள். கை ரிக்ஷா என்று இருந்தது, பல்லக்கு என்று சொல்லுவார்கள். கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்களில் அந்த பல்லக்கு ஒழிக்க முடியவில்லை. முதலில் இந்தியாவில் யாரும் ஒரு தனி மனிதனை உட்கார வைத்து, தனி மனிதனை உட்கார வைத்து, தனி மனிதனை இழுக்கக்கூடாது, சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வர வேண்டும் என்று அதை ஒழித்தவர். இப்படி ஏராளமான பொன்னெழுத்துக்களால் எழுதக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தவர். பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களை அவர்கள் காலமாகிய பிறகு கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அருவருப்பு